ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னொரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸில் எல்லாருமே கஞ்சி செஞ்சு தான் குடிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு ஓட்ஸில் நல்லா சூப்பராக டேஸ்டியான சாஃப்டான அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓட்ஸ் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் எல்லாமே நல்லா கம்மி பண்ணும். இதை செய்ய பேனில் 1 டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நான் குவெக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சே ஓட்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஓட்ஸ் நல்லா வறுப்பட்ட உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக முட்டைகோஸ், கொஞ்சமாக பீட்ரூட், கடைசியாக கொத்தமல்லி. உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் யூஸ் பண்ணிக்கலாம். இதே காய் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் காய் எல்லாத்துலேயுமே தண்ணி விடும் இல்லையா? அந்த தண்ணியிலேயே முதல்ல மாவை நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கணும். ஓட்ஸில் காய் சேர்த்தும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவுக்கு பதிலாக ராகி மாவு, சோளம் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாவு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நானும் இன்னைக்கு கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாவே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிக்கும். நல்ல ஒரு சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சப்பாத்தி மாவு எப்படி நல்லா உருட்டி எடுப்போம் அது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அடை அப்படின்னாவே ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த அடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் 2 அடை பக்கம் போடலாம். பாதியாக மாவு எடுத்து நல்லா இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ரப் பண்ணி விட்டுட்டு இது போல் நல்லா அடையை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைரெக்டாக பேனில் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக தட்ட வராது. அதனால வாழை இலையோ பட்டர் ஷீட்லேயோ நல்லா தொன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துட்டு பேன் கொஞ்சமாக சூடான உடனே இது போல் நல்லா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேனோட ஹீட்டுக்கு மாவு அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா மெதுவாக பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுக்கணும். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஆனால் கருகினது போல் ஆகிடும். உள்ளே வெந்த மாதிரியே இருக்காது, மாவு மாவாக இருக்கிறது போல் இருக்கும். அதனால மிதமான சூட்லேயே 2 பக்கமும் நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னாவே ஓட்ஸ் அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதில் காயெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா? அந்த காயுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால மிதமான சூட்டில் வச்சே தான் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வைக்கும் போதும் சரி, அப்படியே மெதுவாக அழுத்தம் கொடுத்து கடிச்சாவே நல்லா அப்படியே நைஸாக கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இது போல் ஓட்ஸ் வச்சு, காய் வச்சு, கடலைமா வச்சு அடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஸ்பெஷலாக சட்னி எதுவும் இன்னைக்கு ரெடி பண்ணலை. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், மாங்காய் குழம்போடு நான் இதை அடையை சாப்பிட்டுக்கிட்டேன்.